வணக்கம். உங்கள் அன்புடன் வரவேற்கிறது சுதன் கோச்சிங் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எஸ்எஸ்சி, எம்டிஎஸ் அண்ட் ஹவில்தார் 2024 எக்ஸாமினேஷன்ஸ்க்கான கிளாஸஸில் ரீசனிங்கில் 10வது கிளாஸ் பார்க்குறோம். ஓகேவா? ஸோ ஆல்ரெடி கிட்டத்தட்ட ஒரு 9 கிளாஸ் வரைக்கும் ரீசனிங் மட்டும் தனியாகவே பார்த்துருக்கோம். அந்த கிளாஸ்லாம் நீங்கள் இன்னும் பார்க்கல, நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக கீழே இருக்க சப்ஸ்கிரைப் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற போட்டு வச்சுங்க. அப்போ தான் நம்ம டெய்லி கொடுக்கக்கூடிய கிளாஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கரெக்டாக வந்து சேரும். ஸோ வாங்க வீடியோவில் போகலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன கொடுத்துருக்கான்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன கொடுத்துருக்கான்னு பார்த்தீங்க அப்படின்னா, செலக்ட் த லெட்டர் கிளஸ்டர் ஃப்ரம் எமாங் த given options that can replace the question mark in the following series. ஓகே, பின்வரும் தொடர்களில் கேள்விக்குறி மாற்றக்கூடிய கொடுக்கப்பட்ட விருப்பங்களில் இருந்து எழுத்து கிளஸ்டரை தேர்ந்தெடுக்கும். ஓகேவா? அதாவது POND, FXRIZ, JGVV, NCZR அண்ட் கொஸ்டின் மார்க் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ இப்போ இந்த கொஸ்டின் மார்க் இடத்துல இது மாதிரி ஒரு பேராக வந்துடும். அடுத்து என்ன பேர் வரணும் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ இந்த மாதிரி வந்துடும் லெட்டர்ஸ், அதாவது ABCD வச்சு வந்துருச்சு அப்படின்னா இதுக்கு ஒரு டேபிள் அப்படிங்கிறது நம்ம ரெகுலராக சொல்லிகிட்டே இருக்கக்கூடியது. அது என்ன டேபிள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதுதான். ஓகே, ஸோ இந்த டேபிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்போவுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. இந்த டேபிள் பார்த்தீங்கன்னா எல்லாருமே தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். நம்மளோட கிளாஸஸ் ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு. நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை எழுதி வச்சுக்கோங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ இப்போ பி இங்கே ஃபஸ்ட்டு பியிலேருந்து எஃப்க்கு போகிறாங்க. ஓகே, இப்போ பிங்கிறது இங்கே இருக்குது, பி தான் இருக்குது, எஃப்ங்கிறது இங்கே இருக்குது. ஓகே, அப்போ பியிலேருந்து எஃப்ங்கிறது 1 2 3 சி தானே, 1 2 3 4. ஓகே, அப்போ 4 + 4 போயிருக்கான். ஓகே, அதே மாதிரி தான் எஃப்லேருந்து ஜெயுமே போயிருக்கான்னு பாருங்கள். எஃப்லேருந்து 1 2 3 4 ஜே வந்துச்சு. ஓகே, அடுத்து ஜேயிலேருந்து என். ஓகே, ஜேலேருந்து என் 1 2 3 4, அப்போ என்னங்கிறது வந்துருக்கு. அப்போ இதுலேருந்து அடுத்து +4 போகணும். ஓகே, இப்போ என்ன இங்கே இருக்குது, என்ன தான் இருக்குது, இதுலேருந்து 4 1 2 3 4. ஓகே, அப்போ இந்த 6 தான் ஃபஸ்ட் இங்கே வரணும். ஓகே, ஸோ 6 தான் ஃபஸ்ட் வரும். ஓகே, அடுத்து என்ன வந்துட்டணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஓ இருக்குது, ஓவிலேருந்து கே. ஓகே, ஓவிலேருந்து கே, ஓ இங்கே இருக்கீங்க, ஓங்கிறது இந்த இருக்குது. ஓகே, ஓவிலேருந்து கே பாருங்க, 1, அதாவது இந்த பக்கம் போகல, அப்போ தலையில் போயிருக்காங்க, ஓ இந்த இருக்குது 1 2 3 4. ஓகே, ஸோ அப்போ -4 போயிருக்கான். ஓகே, ஸோ -4, அதாவது 4 இது பின்னாடி போயிருக்காங்க அப்படின்னு பார்க்கணும். இப்போ கே இருக்குல்ல, கேலேருந்து ஜியுமே அப்படி தானா, எஸ் கே இந்த இருக்குது, ஜி இங்கே இருக்குது, 1 2 3 4. ஓகே, அதுவுமே 4 பேக் போயிருக்காங்க. அடுத்து இங்கே ஜியிலேருந்து சி பாருங்கள். ஓகேவா, ஜியிலேருந்து சி பார்த்தீங்க அப்படின்னா ஜி இந்த இருக்குது 1 2 3 4. ஓகே, இதுவுமே -4 பேக் போயிருக்கு. ஓகேவா, அப்போ கண்டிப்பாக சியிலேருந்து அடுத்து பார்க்கக்கூடியது -4 பேக் போகணும். ஓகே, பின்னாடி போகணும். சி இந்த இருக்குது, சியிலேருந்து 1 2 3 4. ஓகே, அப்போ இந்த இடத்துல ஒய் வரணும். ஓகே, ஸோ 6 முதல்ல கண்டுபிடிச்சோம், இப்போ ஒய்ங்கிறது கண்டுபிடிச்சிக்கோம். ஓகேவா, ஸோ அடுத்து எண் இருக்குது. ஓகே, ஸோ அடுத்த பார்த்தீங்கன்னா பார்க்கக்கூடியது எண்ணிலிருந்து 6 பாருங்கள். ஓகே, எண் இங்கே இருக்குங்க, எண்ணுங்கிறது இந்த இருக்குது. ஓகே, எண்ணிலேருந்து 6 1 2 3 4. ஓகே, இப்போ +4 பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ +4 பண்ணியிருக்காங்க. அடுத்து 6லேருந்து வி. ஓகே தானே, 6லேருந்து வி அப்படின்னு பார்க்கும்பொழுது 6 இங்கே இருக்குது, இந்த இருக்குது, 6லேருந்து வி 1 2 3 4. ஓகே, அப்போ அதுவுமே +4 தான். ஓகே, அடுத்து வியிலேருந்து இஜெட். ஓகே, வியிலேருந்து இஜெட் பாருங்கள், வியிலேருந்து வி இங்கே இருக்குது, இந்த இருக்குது, இலேருந்து இஜெட் 1 2 3 4. ஓகே, இதுவுமே +4 பண்ணியிருக்காங்க. ஓகே, அப்போ கண்டிப்பாக அடுத்து இஜெட்லேருந்து அடுத்து வரக்கூடியது +4 பண்ணணும். இஜெட்டுங்கிறது இந்த இருக்குது, அப்போ 1 2 3 4, அப்போ டி தானே வரணும். அப்போ RY D. ஓகே, ஸோ ஏற்கனவே 6 ஒய் கண்டுபிடிச்சிருக்கோம், இப்போ டி ஆட் பண்ணியிருக்கோம். ஓகேவா, ஸோ அடுத்த ஃபைனலாக கடைசிக்கு வந்துட்டோம். ஓகேவா, ஸோ கடைசிக்கு வந்துட்டோம். ஓகேவா, ஸோ கடைசியில் என்ன சொல்கிறாங்க, என் டி இருக்குது, டிலேருந்து இஜெட் பாருங்கள், டி இங்கே இருக்குது, டி இந்த இருக்குது, டிலேருந்து இஜெட் 1 2 3 4. அப்போ பேக் -4 போயிருக்கான். ஓகே, அதே மாதிரி இப்போ இஜெட்லேருந்து வி பார்த்தீங்க அப்படின்னா அதுவுமே போகணும். இஜெட் இந்த இருக்குது, அது 1 2 3 4, அதுவுமே -4 தான். அடுத்து வியிலேருந்து 6 பாருங்கள், வி இந்த இருக்குது, வியிலேருந்து 6 1 2 3 4, அதுவுமே -4 போயிருக்காங்க. இப்போ ஃபைனலாக 6லேருந்து -4 பண்ணுங்கள், 6 இங்கே இருக்குது, 6 இந்த இருக்கா, 6லேருந்து -4 1 2 3 4. ஓகேவா, எண்ணு தான் வரும். ஓகே,
ஸோ இப்போ RYDN அப்படிங்கிறது தான் இதில் அந்த கொஸ்டின் மார்க் இடத்துல வரக்கூடியதாக வந்து இருக்கக்கூடியதாக இருக்குது. ஓகேவா? இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே வந்து உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸராக இருக்குன்னு பார்க்குறீங்க. ஸோ ஒவ்வொன்றையுமே நான் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கேன். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று வந்து இப்போ RYDN தானே, RYDN ஓகே, இது ஆன்சரு. இப்போ பியிலேருந்து எஃப்ங்கிறது ஃபஸ்ட்டு +4 பண்ணியிருக்காங்க. அடுத்து ஓவிலேருந்து கேங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா -4 பண்ணியிருக்காங்க. அதாவது -4 அப்படின்னா 4 பின்னாடி போயிருக்கான். ஓகே, இந்த ஏபிசிடியில் முன்னாடி பின்னாடி ப்ளஸ்னால் முன்னாடி போயிருக்காங்கன்னு அர்த்தம். -4 அப்படின்னா 4 பின்னாடி போயிருக்கா அப்படிங்கிறது அர்த்தம். ஓகே, புரிஞ்சுக்குங்க. அதுதான் அந்த ப்ளஸ் அண்ட் மைனஸ்க்கான மீனிங். ஓகேவா? ஸோ இந்த RYDங்கிறது தான் இது கரெக்டான ஆன்சர். இந்த RYDங்கிறது இங்கே கொடுத்துருக்கிறதுல எந்த ஆப்ஷனில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா RY ஆப்ஷன் 1 தான். ஓகே, ஸோ RYDங்கிறது தான் அதில் கரெக்டான ஆன்சர். இதுதான் அதில் கரெக்டான ஆன்சராக அமையலாம் வரப்போ. புரிஞ்சுச்சுங்களா உங்களுக்கு? இதுதான் இதில் கரெக்டான ஒன்று. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? ஸோ இது எப்படி வந்துச்சு அப்படிங்கிற நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த டேபிள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. இதில் எதுவும் டவுட் எது இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்துடும். அதை ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணல ஒவ்வொன்றா கண்டுபிடிக்க, அதுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் நல்லாவே புரியும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. In a certain code language, random bytes random bytes talk அப்படிங்கிறத கோட் ரிட்டன் as 83p. அடுத்து talk to much girls அப்படிங்கிற ரிட்டன் as 3426. ஓகேவா? how will talk அப்படிங்கிறத ரிட்டன் இந்த லாங்குவேஜ், அதாவது இது கோடிங் டிகோடிங்கில் வரக்கூடியது. ஓகேவா? ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஏன்னா இந்த மாதிரி டைப் கொஸ்டின்ஸ் நிறையவே கேட்கலாம். ஓகேவா? அப்போ ஒரு குறிப்பிட்ட குறியீட்டு மொழியில் ரேண்டம் பாய்ஸ் டாக் என்பது 83p. ஓகேவா? ஸோ இந்த பியை தான் வந்து நம்ம சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த பி இங்கே இதை போட்டுக்கோங்க. ஓகேவா? 83p என்றும் டாக் டு மச் கேர்ள்ஸ் என்பதை வந்து 3426 என்று எழுதப்பட்டுள்ளது. ஓகேவா? அந்த மொழியில் டாக் எப்படி எழுதப்படும் அப்படிங்கிறதா இங்கே கொஸ்டின். ஓகே, புரிஞ்சுங்களா உங்களுக்கு? இப்போ டாக்குங்கிறத எதை வந்து கோட் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ எப்பவுமே நான் சொல்லக்கூடியது வந்து இப்போ இதை வந்து அப்படியே வருஷம் எழுதிக்கிறேங்க. ரேண்டம்ங்கிறது ஆர் போட்டுக்கிறேன். பாய்ஸ் பி டாக். ஓகே, அப்படி தானே, இப்படி எழுதாதீங்க. ரேண்டம் பாய்ஸ் டாக் அப்படிங்கிறத 83p அப்படி கோட் பண்ணுது. அடுத்து டாக்கு போட்டுக்கிறேன். ஓகேவா? இங்கேயும் டாக் இருக்குல்ல, பட்டு டாக்கு டீயை போட்டுக்கிறேன். ஓகேவா? அடுத்து மச்சுங்கிட்டு இருக்கு, எம்மு கேர்ள்ஸுங்கிட்டு இருக்கு. ஆஹா, இங்கே டாக் 2ன்னு வந்துருக்கு பார்த்தீங்களாங்க, அதை மறந்துட்டேன். டாக் டூ வெரண்டிங்கிறது 2ன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ அதுதான் எம்ஹெச்சுக்கு எம்மு, கேர்ள்ஸுக்கு ஜி. ஓகே, இது 3 4 2 6. ஓகே, ஸோ நமக்கு தேவை இந்த டாக்குங்கிறது. ஓகே, ஸோ இப்போ இந்த இங்கே கோட் பண்ணியிருக்காங்களே, இது ரெண்டுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா சேமாக என்னென்ன வார்த்தை, ஏதாச்சும் வார்த்தை இருக்கான்னு பாருங்கள். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ரேண்டம்ங்கிறது கீழே உள்ளதில் இருக்கான்னு பார்த்தீங்க அப்படின்னா கிடையாது. ஓகே, ஸோ அடுத்து பிங்கிறது என்னது, அதாவது பாய்ஸ். ஓகே, பாய்ஸும் கீழே கிடையாது, பட் டிஎன்னு சொல்லப்படுகிற டாக்குங்கிறது வந்து இங்கே இருக்குது. ஓகே, இங்கே இருக்குது, இந்த இருக்குது, டிஎன் போட்டு டாக்குன்னு சொல்லியிருக்கோமா? எஸ். ஸோ அப்போ டாக்குங்கிறது மேலேயும் இருக்குது கீழேயும் இருக்குது. அப்போ ரெண்டுலேயும் காமனாக இருக்கிறது வந்து டாக்குங்கிறது தான். இப்போ ரெண்டுலேயுமே காமனாக, அதாவது கோட் பண்ணியிருக்காங்களே இங்கே, இதில் ரெண்டுலேயுமே காமனாக இருக்கக்கூடிய நம்பரோ லெட்டரோ எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கேயும் 3 இருக்குது, இங்கேயும் 3 இருக்குது. இப்போ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா 3ங்கிறது தான் வந்து இந்த டாக்கை வந்து கோட் பண்ணக்கூடியதாக இருக்கும். புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ இங்கே ரெண்டுதையும், அதாவது ஃபஸ்ட்டு ரேண்டம் பாய்ஸ் டாக் அப்படிங்கிறத 83p அப்படின்னு கோட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் டாக் டூ மச் கேர்ள்ஸ் அப்படிங்கிறத 3426 அப்படி மாதிரி கொடுத்துருந்தாங்களா? ஸோ இதில் ரெண்டுலேயுமே இப்போ மேலேயுமே டாக் இருக்குது, கீழேயுமே டாக். நமக்கு கேட்டிருக்கிறதுமே டாக்கு வந்து டாக் அப்படிங்கிறத எது கோட் பண்ணது அப்படிங்கிறது தான். இப்போ டாக்குங்கிறத கோட் பண்ணக்கூடியது 3 தான் வருது. ஏன்னா 3 தான் ரெண்டுலேயுமே சேமாக இருக்குது. அந்த டாக்குங்கிறத ரெண்டுலேயுமே சேமாக இருக்கக்கூடிய வார்த்தையாக இருக்குது. அதனால தான் நம்ம அது 3ங்கிறத செலக்ட் பண்ணியிருக்கோம். இப்போ 3ங்கிறது கரெக்டான ஆன்சர் வந்து ஆப்ஷன் 1ல் தான் இருக்குது. ஓகே, ஸோ மொதவும் வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் காமிச்சு,
இப்போவும் ஃபஸ்ட் ஆப்ஷன் தான். நமக்கு ஆப்ஷன்ஸ் வந்து சேமாக அடுத்தடுத்து வந்தால் ஒரு 4 கொஸ்டின்ஸ்க்கே சேர்ந்து ஒரே ஆப்ஷன்ஸாக வந்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நமக்கு தேவை கரெக்டான ஆன்சர் தான் தேவை. ஓகேவா? ஸோ நீங்கள் அதை எப்போவுமே வந்து சில பேருக்கு அந்த ஒரு டவுட் இருக்கும். என்னடா அது தொடர்ந்து 4-5 கொஸ்டின்ஸ்க்கு ஒரே ஆப்ஷன்ஸே வந்து பார்த்தீங்கன்னா வருது. அப்போ நம்ம எதுவும் தப்பு பண்ணிட்டோமா அப்படிமா? அப்படிலாம் கிடையாது. நமக்கு தேவையோ அவங்களுக்கு தேவையோ வந்து கரெக்டான ஆன்சர் தான். ஓகேவா? அது எந்த ஆப்ஷன்ஸில் இருந்தாலும் ஓகே தான். புரியுதுங்களா உங்களுக்கு? எந்த ஆப்ஷன்ஸில் இருந்தாலும் சரி, எத்தனை தடவை அது ரிப்பீட்டடாக வந்தாலும் சரி, அது தேவை கிடையாது. ஆன்சர் கரெக்டாக இருக்கு, கொடுத்துருக்க ஆன்சர் கரெக்டாக அப்படிங்கிறது தான் முக்கியம். ஆப்ஷன்ஸ் இங்கே தேவை கிடையாது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாமா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஆஃப்டர் இன்டர்சேஞ்சிங் விச் 2 signs will value the given expressions be 35. ஓகே, மாற்றி அதாவது குறியை மாற்றிய பின் 2 அறிகுறிகளை கொடுத்த பின் வெளிப்பாட்டு மதிப்பு 35ஆக இருக்கும். ஓகே, ஸோ இங்கே குறின்னு ஆட் பண்ணிக்கிறீங்க. ஓகே, அதாவது இங்கே ஆப்ஷன்ஸில் வந்து ஃபஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 13 + 91 - 3 / 529 × 23. ஓகேவா? ஸோ இதில் ரொம்ப முக்கியமானது என்னென்னா, அவங்க 35ங்கிற ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா இதை சால்வ் பண்ணும்போது வரணும். ஓகேவா? இந்த பக்கம் ஈக்குவல் டு பண்ணால் இப்போ இருக்க சிம்பிள்ஸ் படி வந்து பார்த்தீங்கன்னா அந்த 35ங்கிற வராது. பட் வந்து அங்கே ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்கல்ல, மாற்றி சிம்பிள்ஸ், இந்த சிம்பிள்ஸ் போல் அந்த சிம்பிள்ஸ் போடுங்க அப்படிங்கிற மாதிரி இங்கே கொடுத்துருக்காங்களே, இதில் மாற்றும் பொழுது ஏதாச்சும் ஒரு ஆப்ஷன்ஸ் கரெக்டாக அதாவது போட்டோம் அப்படின்னா மாற்றும் பொழுது நமக்கு ஆன்சருங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 35 அப்படிங்கிறது வரணும். ஓகேவா? அதுதான் இங்கே முக்கியமான ஒரு ரூல். ஓகேவா? ஸோ நம்ம வெறுமனா ஆன்சர் கண்டுபிடிச்சி கொடுத்து போயிட முடியாது. அவங்க சொல்கிற மாதிரி 35ங்கிறது கரெக்டான மதிப்பு வந்துடும். அதோட ஆன்சரை வந்து டோட்டலாக வரணும். ஓகே, எஸ். ஸோ 13 + 91 - 3 / 529 × 23. இதில் இருக்க எந்த சிம்பிளை மாற்றலாம்? ஃபஸ்ட்டு டிவைடர் அப்படிங்கிறது தான். இங்கே போர்ட் மாஸ் ரூல் பழைய பார்த்துக்குவோம். ஓகே, ஸோ இது சிம்பிளிஃபிகேஷன்ஸ் தான். ஸோ இருந்தாலுமே குறியை மாற்றுறதுக்கு முன்னாடி நமக்கு போர்ட் மாஸ் ரூல் படியே வந்து போய்க்கலாம். ஓகே, ஸோ போர்ட் மாஸ் ரூல் படி தான் டிவைடர் தான். ஏன்னா ப்ராக்கெட் ஆஃப் ப்ராக்கெட் கிடையாதுல்ல, அதனால் சொல்கிறேன். இப்போ டிவைடர் அப்படிங்கிறது இந்த இடத்துல 3, இங்கே 3, 529 இருக்குல்ல. ஸோ இது ரெண்டும் கரெக்டாக என்னங்க, அதாவது என்னென்னா 529 3ஆல் டிவைட் ஆகுமா? கண்டிப்பாக ஆகுமா? ஆகாது. ஓகேவா? ஸோ அதாவது டிவைடுங்கிறது பெரிய நம்பர் சுருக்கிறதுக்காக தான் பயன்படுத்தக்கூடியது. இப்போ இதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல போடுறதுக்கு பதிலாக இந்த இடத்துல போட்டால் நல்லா இருக்குமா? அதாவது இந்த இடத்துல 529 / 23 23ஆல் டிவைட் ஆகுமா? ஒரு டவுட் இருந்துச்சு அப்படின்னா சைடில் நீங்கள் வந்து போட்டு பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ 23 529 ஒரு 23 2 23 எத்தனை? 46 வந்துடுமா? 2 23 46. ஓகே, 46. இங்கே வந்து இங்கிட்ட ஒரு 4, அங்கிட்ட ஒரு 2, 6 9. ஓகேவா? ஸோ இது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 3 29 வந்துடும்னா உங்களுக்கு வந்து சார் 3 23 வந்துடும்னா 69 வந்துடுமா? புரியுதா? அப்போ 0 வந்துடுச்சு. அப்போ 23, அதாவது 23 தான் வந்துடும். 23 ஸ்கொயர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 529 கிடைக்கும். அதை டைரெக்டாக சொல்லலாம். பட் சில பேருக்கு அது டவுட்டாகவும் இருக்கும். ஓகேவா? சொல்லலாம். இப்போ 23 வந்து பார்த்தீங்கன்னா இது 523 டிவைட் ஆகிடுது 29. ஓகே, 529. ஓகேவா? இந்த இடத்துல வகுத்தில் போடலாம். ஓகே, அப்போ இந்த சிம்பிள்ஸ் தான் ஃபஸ்ட்டு சேஞ்ச் பண்ணணும். அப்போ இதை வந்து 35 ஆக்கணும் அப்படின்னா இந்த இடத்துல இருக்க மல்டிபிளை தூக்கிட்டு டிவைடட் போடணும். அந்த டிவைடரை தூக்கி எங்கிட்டு போடலாம்? இது டிவைடர் இருந்த இடத்துல போட்டுக்கலாமா? எஸ், அந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் இங்கே இருக்குது. ஆப்ஷன் 2. ஸோ ஆப்ஷன் 2 உள்ள அப்படியே செக் பண்ணுவோமா? எஸ், ஃபஸ்ட்டு இதை செக் பண்ணி பார்க்கலாம் கரெக்டாக வருமானு. அப்புறமா ஆப்ஷன்ஸு 2 தான் வருமா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நம்ம டேரெக்டாக வந்து இப்போ ஆன்சர் சொல்லிட்டு போயிடக்கூடாது. இப்போ 13 ப்ளஸ்ஸு அந்த சிம்பிளும் கரெக்டாக இருக்கலாம், மைனஸும் கரெக்டாக தான். 3 இங்கே டிவைடர் இருக்க இடத்துல பெருக்கல் போட்டுக்கிறோங்க 529. ஓகேவா? ஸோ இங்கே மல்டிபிள் இருக்க இடத்துல டிவைடர் 23. ஓகேவா? ஸோ இது வந்து 35 வருதான்னு பார்க்கணும். இங்கே ஃபஸ்ட் என்ன இருக்குது? ஆல்ரெடி நம்ம பார்த்தோமா? இங்கே இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிம்பிள்ஸ் மாற்றிருக்கோம். ஓகேவா? ஸோ இந்த சிம்பிள்ஸை மாற்றினா கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோம்ல, அதுபடி வந்து டிவைடரையும் மல்டிபிகேஷன்ஸையும் வந்து மாற்றிருக்கோம். ஓகேவா? புரிஞ்சுக்கிறேங்க. இப்போது ஃபஸ்ட்டு இதை போர்ட் மாஸ் ரூல் படி தானே பார்க்கணும். போர்ட் மாஸ் ரூல் படி வந்து டிவைடட் பண்ணணும். ஃபஸ்ட்டு இது ரெண்டையும் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா 23 வரும். ஓகே, ஏன்னா 23
ஸ்கொயர்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 523 ஓகே. இப்போ 23 529 23 டிவைட் பண்ணிங்கன்னா 23 வந்துடும். ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா என்ன இருக்குது, அடுத்து மல்டிபிகேஷன். ஓகே. எஸ். ஸோ இது ரெண்டையும் நீங்கள் மல்டிபிகேஷன்ஸ் பண்ணீங்க அப்படின்னா 23ஓட 3 29 69 வந்துடுமா. எஸ். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது அடுத்து நம்ம ஆட் பண்ணணும். ஓகேவா. ஸோ இது ரெண்டு தானே ஆட் பண்ணுற மாதிரி இருக்குது, அப்படி தானே. எஸ். ஸோ இங்கே மைனஸ் சிம்பிள் இருக்குல்ல, அது சிம்பிள் இங்கே வந்துடும். இது ரெண்டு ஆட் பண்ணிங்க அப்படின்னா 91 91ஓட 3 1 4 9 1 10 அப்போ 104 வந்துச்சு. 104 அடுத்து ஃபைனலாக சப்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். ஓகே. ஸோ இங்கே இந்த சிம்பிள் இருக்குது. அப்போ இது ரெண்டையும் வந்து நீங்கள் கழிக்க 104 69 போச்சு அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும். உங்களுக்கு டவுட் இருந்தால் சில பேருக்கு டக்குன்னு சொல்லிட்டு கன்ஃபியூஸாக இருக்கும். 104 இங்கிட்ட 69. ஓகேவா. ஸோ இதை போட்டிங்க அப்படின்னா 4 கீழே 9 இருக்குது. பக்கத்தை கடன் வாங்கினீங்க அப்படின்னா இது 9000. ஓகேவா. இது 9000. இது வந்து பார்த்தீங்கன்னா 14000. 14ல் 4 போச்சு அப்படின்னா 14 9 போச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 14 இங்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா 9 தானே. எஸ். 4 அங்கிட்ட ஒரு 6 5 அப்போ 5 இங்கே வந்து ஒரு 9 இருக்குது. 9ல் 6 போச்சுன்னா 3 அப்போ 35 வந்துருச்சா. புரியுதுங்களா. ஸோ அவங்க சொன்னபடி வந்து பார்த்தீங்கன்னா 35 நமக்கு கிடைத்து விட்டது மக்களே. ஓகேவா. ஸோ இப்போ மறுபடியும் பாருங்கள், நம்ம வந்து இந்த ரெண்டு சிம்பிள்ஸை தான் மாற்றலான்னு பிளான் பண்ணோம். ஓகேவா. ஏன்னா இப்போ 529 23க்கு இடையில மல்டிபிகேஷன்ஸ் அப்படிங்கிறது இருந்துச்சு. இந்த ஏற்கனவே 529ங்கிறது பெரிய நம்பர். ஓகேவா. ஸோ அதனால் இந்த நம்பரை நம்ம சுருக்கினா மட்டும்தான், அதாவது சுருக்கிறதுக்கு எந்த சிம்பிள் போட்டால் மட்டும்தான் சுருங்கும் அப்படின்னா டிவைடட் போட்டால் மட்டும்தான். ஓகேவா. ஏன்னா நமக்கு ஆன்சர் இந்த ஆன்சர் தான் கொண்டு வரணும், அதாவது 35 தான் கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்துலேயும் நம்ம இருக்கோம். ஓகேவா. அதனால் இந்த மாதிரி ரூல்ஸ், இந்த மாதிரி கட்டாயம் இருக்கிறதுனால நம்ம கண்டிப்பாக இதை சுருக்கி தான் ஆகணும். ஓகேவா. ஏன்னா 529ங்கிறது பெரிய நம்பர். அதோட மேலும் 23 மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா அது இதை விட பெரிய நம்பராக தான். ஓகேவா. அதனால தான் வந்து அந்த இடத்துல சிம்பிள்ஸை மாற்றணும் அப்படிங்கிறத நான் வந்து ஃபஸ்ட்டு நம்ம பார்த்து சொன்னோம். அதே மாதிரி இப்போ பண்ணதில் கரெக்டாகவே வந்துடுச்சு. ஓகே. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம யோசிச்சு பண்ணணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான. ஏன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு ஆப்ஷன்ஸாக போட்டு செக் பண்ணிட்டு வந்துட்டோம் அப்படின்னா டைம் லேட் ஆகும். ஓகே. இப்போதைக்கு 2 ஆப்ஷன்ஸில் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. ஃபஸ்ட் ஆப்ஷன் செக் பண்ணிவிட்டு செகண்ட் ஆப்ஷன்ஸ் வந்தீங்கன்னாலும் வந்து ஒன்றும் பிரச்சனை இருக்காது. ஓகே. டக்குன்னு கூட கண்டுபிடிச்சிடலாம். பட் ஆனால் சில ஆப்ஷன்ஸில் வந்து 3ஆவதுலையோ 4ஆவதுலையோ இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த ஒரு கொஸ்டின்ஸுக்காகவே கிட்டத்தட்ட ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா. ஸோ அதெல்லாம் வந்து ரொம்பவும் டைம் எடுக்கும். ஓகேவா. ஸோ வேகமாக கால்குலேஷன் பண்ணால் கூட பிரச்சனை இல்லை. கம்மியாக ரொம்ப ஸ்லோவாக வந்தீங்க அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப சிரமம். டைமிங்கிறது ரொம்ப ரொம்ப எக்ஸாம்பிள் முக்கியம். ஓகேவா. ஸோ அதனால் இந்த மாதிரி கொஞ்சம் யோசிச்சிங்க அப்படின்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிடும். ஓகேவா. ஸோ நம்மளோட கால்குலேஷன்ஸை நீங்கள் வந்து இன்னமும் ஸ்பீட் பண்ணணும் அப்படின்னா நிறையா சம் நீங்கள் போட்டு பார்த்தீங்க அப்படின்னாவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். போர்ட் மாஸ் ரூல் படி இந்த மாதிரி சிம்பிளிஃபிகேஷன்ஸை நீங்கள் நல்லா ஃபாஸ்ட்டாக பண்ணிங்கனாவே வந்து எல்லா சம்முக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இதில் வரக்கூடிய மல்டிபிகேஷன், இதில் வர டிவைடட் அந்த சப்ஸ்ட்ராக்ட் ஆட் பண்ணுற போது தான் எல்லா கொஸ்டின்ஸ்லையுமே பேசிக்காக இருக்க போகுது. ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து மேத்தமெட்டிக்ஸ்னு வந்து கொஞ்சம் டைம் ஒதுக்கி கால்குலேஷன்ஸ்க்காக வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அது உங்களுக்கு மேத்தமெட்டிக்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா. இதில் 35ங்கிறது வந்துருச்சு. அப்போ கரெக்டான ஆன்சர் வந்துன்னா ஆப்ஷன் 2ல் இருக்க சிம்பிள்ஸ் தான், அதாவது மல்டிபிகேஷன்ஸ் அண்ட் டிவைடரை மாற்றி போட்டோம் அப்படின்னா கரெக்டான ஆன்சர் வந்துடும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, செலக்ட் த ஆப்ஷன்ஸ். இதில் தமிழ் இல்லையாப்பா. செலக்ட் த ஆப்ஷன்ஸ் தட் விச் given figure is embedded rotation is not allowed. ஓகேவா. ஸோ அதாவது இங்கே என்னென்னா உட்பொதிக்கப்பட்ட படம் அப்படிங்கிறது தான் வரும். ஓகேவா. ஸோ உட்பொதிக்கப்பட்ட படம் அப்படிங்கிறது தான் இதில் கொஸ்டின். ஓகேவா. ஸோ உட்பொதிக்கப்பட்ட படம் அப்படிங்கிறது தான் இங்கே கொஸ்டின். ஸோ இங்கே வந்து இந்த இங்கே கொடுத்துருக்காங்களே இதுதான் வந்து அவங்க வந்து வெளியே கிராப் பண்ணி எடுத்துருக்காங்க. ஓகேவா. ஸோ இந்த மாதிரியான இது வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள் மாதிரி இருக்குல்ல. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா மறைஞ்சிருக்கு. இங்கே 4 ஆப்ஷன்ஸ் இருக்குல்ல, 1 2 3 4 சொல்லிட்டு 4 ஆப்ஷன்ஸ் இருக்குது. இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு விஷயம் இப்படி போய் இப்படி வந்து இப்படி இருக்குல்ல. ஸோ இந்த மாதிரியான இது வந்து பார்த்தீங்கன்னா எந்த படத்துக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா மறைந்திருக்கு. ஓகேவா. ஸோ மறைந்திருந்து பார்க்கும் மர்மம் மாதிரி தான் வந்து இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா. ஸோ இந்த மாதிரியான இது வந்து சில நேரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒன்று வந்து மேலே வச்சுட்டு இதை மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கீழே நிறையா இது வந்து கட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ இந்த படத்தில் வந்து இருக்க
இது வந்து பார்த்தீங்கன்னா இதில் கீழே கொடுத்துருக்க ஆப்ஷன்ஸில் இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் இது இதாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க ஓகேவா. ஸோ மாற்றி கொடுப்பாங்க ஓகேவா. பட் வந்து ஒரே இதுதான், ஆனால் வந்து அதை கீழே போடுறது அடுத்து மேலே போடுறது அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்கும். ரெண்டுக்குமே பார்த்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் அப்படி தான் இருக்கும் ஓகேவா. ஸோ இந்த இதை வந்து கண்டுபிடிங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருப்பாங்க மறைஞ்சிருக்கதை. ஸோ அதனால் புரிஞ்சுக்கிறேங்க. ஸோ ஒரு கொஸ்டின்ஸ் இப்படி இருக்கலாம், ஒரு கொஸ்டின் நான் சொன்ன மாதிரி இருக்கலாம் ஓகே. ஸோ கான்செப்ட்டுங்கிறது இங்கே ஒன்று தான் ஓகே. இப்போ என்ன பண்ண போகிறோம், உட்பதிக்கப்பட்ட படம் தானே, இந்த வந்து பார்த்தீங்கன்னா எதில் மறைஞ்சிருக்கேன் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கும் ஓகேவா. புரியுதுங்களா உங்களுக்கு? இருங்க. இப்போ வந்து இந்த டைரக்ஷன் இருக்குல்ல, இது வேற எங்கே இருக்குது, இப்படி போய் இப்படி வந்திருக்கு ஓகேவா. பட் வந்து நமக்கு தேவை இப்படி வந்து இப்படி போயிருக்கணும் ஓகேவா. இங்கே பாருங்களேன், இங்கே இதோட பாதியோட கட் ஆயிடுச்சு ஓகேவா. எஸ். ஸோ இப்போ இந்த டைரக்ஷன் கூட இதில் இல்லை, அதனால் இது வராது ஓகேவா. ரெண்டாவது படம் ரெண்டாவது ஆப்ஷன்ஸ் பாருங்கள், நமக்கு இந்த டைரக்ஷன் கிடைக்குதா ஓகேவா. எந்த டைரக்ஷன், இந்த மேலே இருக்குல்ல இது கிடைக்குதா. எஸ். ஸோ இது கிடைக்குது, ஆனால் இந்த பக்கம் இப்படி வந்துருச்சு, பட் நமக்கு இப்படி இல்லை வரணும் ஓகேவா. அதனால் ரெண்டாவதும் வராது ஓகேவா. ஸோ அடுத்து இதே மாதிரி இதில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்படி வந்து இப்படி போயிருக்கு ஓகேவா. அடுத்து இது இப்படியே வந்துடுதுங்க, அதனால் இது வராது ஓகேவா. ஆனால் அப்போ மூணாவது ஆப்ஷன்ஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக எலிமினேட் பண்ணி விடலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எது வரும், அப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஃபோர்த் ஆப்ஷன்ஸே சொல்லிடலாம். ஏன்னா ஃபோர்த் ஆப்ஷன்ஸ்லாம் நம்ம ஈஸியாக வந்து தான் சொல்லிடலாம். எப்படின்னா இந்த வந்துருக்கு பாருங்க, இந்த டைரெக்ஷன் இப்படி போய் இப்படி வந்துருக்காது, இங்கேருந்து கிளம்பி இப்படி வந்துருச்சா, புரிஞ்சுங்களா உங்களுக்கு? ஸோ அப்போ கரெக்டானது வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 4 தான் ஓகேவா. ஸோ ஆப்ஷன் 4 தான் இதில் கரெக்டான ஒரு ஆன்சராக வந்து இருக்கிறது ஓகே. இது ரொம்ப ரொம்ப ஈஸியானதுங்க ஓகேவா. ஸோ இது வந்து ஈஸியாக ஒரு ட்ரிப் பார்த்துட்டீங்கன்னாவே உங்களால் வந்து நல்லா புரிஞ்சிக்க முடியும். இதுலேயுமே நிறைய பேர் தப்பு பண்ணுறோம்னு சொல்கிறீங்க, பட் வந்து இதெல்லாம் தப்பு பண்ணக்கூடாது, ஏன்னா இதெல்லாம் ஈஸியாக ஸ்கோர் பண்ணக்கூடிய ஒரு பார்ட் ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, select the options that is related to the sixth number in the same way as the first number is related to the second number and the third number is related to the fourth number. முதல் எண் இரண்டாவது எண்ணுடன் மூன்றாவது எண் நான்காவது எண்ணுடன் தொடர்புடையது, அதே வழியில் ஆறாவது எண்ணுடன் தொடர்புடைய விருப்பத்தை தேர்ந்தெடுக்கவும் ஓகே. ஸோ இங்கே 34 12 28 16 கொஸ்டின் மார்க்கு இங்கே 15 ஓகேவா. ஸோ அப்போ ஆப்ஷன் 1ல் 26, ஆப்ஷன் 2ல் 24, அண்ட் ஆப்ஷன் 3ல் 32, அண்ட் ஆப்ஷன் 4ல் 35 கொடுத்துருக்காங்க. இப்போது நமக்கு இந்த மாதிரி நம்பர் கொடுத்துட்டாவே இந்த நம்பர்லேருந்து இந்த நம்பர் எப்படி வந்திருக்கும் அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும் ஓகேவா. அதே மாதிரி தான் இந்த நம்பர்லேருந்து இது எப்படி வந்துச்சு அப்படின்னு கண்டுபிடிச்சா தான் நம்ம அடுத்து இதை வந்து கண்டுபிடிக்க முடியும் ஓகேவா. ஸோ இப்போ வந்து 34 12 அப்படிங்கிறது எப்படி வந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 34 தான் ரெண்டாக பிரிங்க, 3 4 இருக்குல்ல, 3க்கு 4க்கு இடையில மல்டிப்ளிகேஷன்ஸை போட்டு முன்னாங்க 12 ஓகே. அப்போ அப்படி தான் அதெல்லாம் வந்திருக்கு ஓகேவா. ஸோ 34ங்கிறது 12 எப்படி வந்திருக்குன்னா இப்படி தான் அப்புறம் வந்திருக்கு. அடுத்ததாக பார்த்தீங்க ஓகே, இதே பார்த்துக்கலாம். அடுத்தது இங்கே 28 16 இருக்குல்ல, 28 இப்போ இங்கே எப்படி 34 பிரிச்சோமோ அதே மாதிரி 28 2 8ன்னு போயிருங்க, 2 8 ஓகேவா, ஈக்குவல் டு 8 2 16 ஓகேவா. இப்போ 28ங்கிறது 16 எப்படி ரிலேட் பண்ணிச்சு அப்படிங்கிற புரிஞ்சுங்களா. இப்போ இங்கே 15, அதாவது இங்கே ரெண்டாவது இடத்துல இருக்குல்ல, அதை தான் அதுதான் நமக்கு கொடுத்துட்ருக்கான், புரியுதுங்களா. இங்கே 12ங்கிறதையும் 16 இருக்கிற மாதிரி இந்த ரெண்டாவது பிளேஸில் உள்ளதான் நமக்கு வந்து இப்போதைக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே 15 இருக்குன்னு வச்சுங்களேன், 15ங்கிறது வந்து இந்த மாதிரி பெருக்கி வந்த நம்பர் ஓகே, புரியுதுங்களா. ஏதோ ஒரு முழு நம்பர் வந்துன்னா ரெண்டாக பிரித்து அதை வந்து அப்படியே பெருக்கி போட்டு அந்த மாதிரி நம்பர் தான் அப்புறம் இந்த 15. இப்போ இந்த 15லேருந்து வந்துட்டு நமக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த 15 வந்து எந்த நம்பர் 2 நம்பரால் பெருக்கினால கிடைக்குமோ அந்த இதை வந்து நம்ம ஆப்ஷன்ஸில் போய் தான் தேடுற மாதிரி இருக்கும் ஓகேவா. ஸோ நம்மளாம் வந்து சொல்லிட முடியாது ஓகேவா. ஸோ அதனால் ஆப்ஷன்ஸ் 1ல் வந்து 2 26 ஓகேவா. ஸோ இப்போ 26 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 × 6 6 2 12 ஓகேவா, அது வராது ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 24, அப்போ 24 2 × 4 ஓகேவா. ஸோ 6 4 2 8 ஓகேவா, இதுவும் வராது ஓகே. அடுத்து ஆப்ஷன் 3ல் வந்து 32 ஓகேவா. ஸோ 32 3 × 2 ஓகேவா, 32 6, நமக்கு தேவை 15, இங்கே 6 தான் இருக்குது, அப்போ அதுவுமே வராது. ஆனால் ஆப்ஷன் 4ல் வந்து பார்த்தீங்கன்னா அதுதான் வரும்னு நினைக்கிறேன், ஏன்னா 3 ஆப்ஷன்ஸ் போய் எலிமினேட் ஆயிடுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக 4வது ஆப்ஷன்ஸ் தான் வரணும். ஸோ அப்போ இங்கே என்ன இருக்குன்னா 3 × 5 ஓகேவா. இப்போ 3 5 15 கிடச்சிச்சா. இப்போ கரெக்டான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் 4ல் இருக்க 35 தானே, புரியுதுங்களா உங்களுக்கு. ஸோ நான் வந்து எப்படி சொல்லி தந்தேன், ஃபஸ்ட்டு 34 12 அப்படிங்கிறத எப்படி வச்சுங்கிறதுக்கு 34 2ஆக பிரிங்க, 3 4 3 இடையில மல்டிபிள் போட்டு
அது மல்டிபிள் பண்ணிங்கன்னா 12 கிடைக்கும். அதேமாதிரி 28 16 வந்து எப்படி வந்துச்சுன்னா 2க்கு 8க்கும் இடையில மல்டிபிளை போட்டு 8 2 16 அப்படி வந்திருக்கும். அடுத்து 15, அதாவது மல்டிபிள் பண்ணால் கிடைக்கக்கூடிய நம்பர் தான் அந்த 15. அந்த இதை தான் நமக்கு கொடுத்துட்டு முன்னாடி என்ன வரும் அப்படிங்கிறத கேட்டதாங்க. ஸோ அதனால் ஏற்கனவே நம்ம இதுலேருந்து அதாவது 34 12 28 16 எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ அதனால் அதை பார்க்குறக்கா ஆப்ஷன்ஸ் வச்சு போகிறது தான் இதில் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணிட்டு தான் ஒவ்வொன்றா செக் பண்ணி இந்த சைடில் செக் பண்ணியிருக்கோமா. எஸ். ஸோ அப்போ 12 8 6 அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ ஃபைனலாக 35ங்கிறத பிரித்து மல்டிபிள் பண்ணும்பொழுது நமக்கு 15ங்கிறது கிடச்சிச்சு. அப்போ கரெக்டான ஆன்சருங்கிறது ஆப்ஷன் 4ல் இருக்க 35ங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ தேங்க்யூ கைஸ். ஓகே, ஸோ தேங்க்யூ. இது வரைக்கும் வீடியோ ஃபுல்லாக பார்த்து முக்கியம். இதே மாதிரியான கிளாஸஸ்க்கு நம்ம சேனல் தொடர்ந்து ஃபாலோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. கீழே டெலகிராம் சேனலோட லிங்க் இருக்குது. கண்டிப்பாக நிறைய பேர் டெலகிராம் சேனலோட லிங்க் கேட்குறீங்க. அண்ட் இதை டெஸ்ட் வீடியோட லிங்க்கும் கேட்குறீங்க. கீழே டெலகிராம் சேனலோட லிங்க் இருக்குது. கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணிக்கிறீங்க. எக்ஸாம் ரிலேட்டடான அப்டேட்டுகள் மற்றும் டெய்லி கிளாஸஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் இங்கே சென்ட் பண்ணப்படும். ஓகே, ஸோ தேங்க்யூ.